வெல்கம் டு திரள். லாஸ்ட் வீடியோவில் ஃபோல்டிங் மெத்தடில் எப்படி நம்ம பல்லு ப்ளீட்ஸ் எடுக்கலான்றதை பார்த்தோம். இந்த வீடியோவில் பல்லு போர்ஷன் ஃபுல்லாக நம்ம எப்படி எல்லா ப்ளீட்ஸும் வச்சு அரேஞ்ச் பண்ணுறது, அது எப்படி பின் பண்ணி அயன் பண்ணி எடுக்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. நீங்கள் இந்த மாதிரி அயனிங் டேபிளில் பண்ணும்போது 3 to 4 டைம்ஸ் நம்ம பல்லு போர்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ப்ளீட் எடுக்கும் போதும் நமக்கு அந்த ஃபோல்டிங் மார்க்ஸ் இருக்கும். அதை வச்சு நம்ம கரெக்டாக எடுத்துக்கலாம். சில டைம் நம்ம இந்த எட்ஜில் பின் பண்ணியிருக்கிறது அந்த எட்ஜில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் சைஸ் மாறும். ஸோ அதை பார்த்து அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எடுத்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் எவ்வளோ லென்த்துக்கு பல்லு போர்ஷன் விட்டுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து வச்சு அயன் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான். நம்ம பல்லு போர்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுற வரைக்குமே ஃபஸ்ட்டு ப்ளீட்டோட சைஸ் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். செஸ்ட் ப்ளீட்ஸ்லாம் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி சாரீ எப்படி ப்ளீட் பண்ணி கட்டணுன்னா திரையில காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஒர்க்கிங் உமன் காம்போ, ப்ரைடல் காம்போ, பொங்கல் காம்போ எல்லாம் அவைலபிளாக இருக்குது. செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சவங்களோட சாரீ நம்மக்கிட்ட சென்ட் பண்ணி ப்ளீட் பண்ணி அவங்கள சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.